குறியீடாக விளங்குகிற பேராசிரியர் மிகுந்தன் சார் அவர்களே, மற்றும் இங்கே அரங்கிலே வீற்றிருக்கக்கூடிய நயவுரையாற்ற இருக்கின்ற வைத்திய நிபுணர் சிவதாஸ் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய மற்றும் ஒரு குறிகாட்டியாக விளங்குகிற தெய்வேந்திராயா சார் அவர்களே, சற்று முன் கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற இந்த மண்ணைச் சேர்ந்த சமுர்த்தி முகாமையாளராக இருந்தாலும் கூட இந்த மண்ணிலே இன்றைக்கு பின்னவீனத்துவ எழுத்துக்கள் சார்ந்து தனக்கென ஒரு எழுத்து பாணியை உருவாக்கி புகழ்பூத்த ஒரு எழுத்தாளராக விளங்குகிற ராகவன் அண்ணி அவர்களே, இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய ஓய்வு நிலை அதிபர், இந்த மண்ணினுடைய மூத்த வழிகாட்டி அதிபர் ராகவன் சார் அவர்களே, மற்றும் இங்கே அரங்கிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வீரகத்தி தனபாலசிங்கம் ஐயாவினுடைய பத்திரிகை துறையில் என் கதை என்ற இந்த நூலினுடைய அறிமுக நிகழ்விலே நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். என்னுடைய பணி என்பது இந்த நூல் குறித்து இருக்கக்கூடிய ஒரு வெளியீட்டுரையை ஆற்றுவதாக அமைகிறது. எனவே இந்த நூலுக்கு உள்ளே சென்று இந்த நூலினுடைய உள்ளடக்கங்களை பற்றி அதிகமாக பேசிக்கொள்ளாமல் அதற்கு வெளியிலே நின்றவாறு, அதே நேரம் இந்த நூலினுடைய முக்கியத்துவம், அந்த வெளியீட்டினுடைய முக்கியத்துவம் பற்றியதுமாக என்னுடைய உரையை நான் ஆற்றிக்கொள்ள முனைகிறேன். ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், மாணிக்க வாசகர் வித்தியாலயம் தன்னுடைய 125வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற இந்த வருஷத்திலே இந்த கல்லூரியிலே படித்த ஒரு பழைய மாணவர் இன்றைக்கு இந்த நூல் வெளியீட்டை இந்த கல்லூரியிலே ஆற்றுகிறார் என்பது நாம் அனைவரும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையிலே எனக்கு ஒரு கவலை இருக்கிறது. நான் கரவட்டி மண்ணை புகுந்த இடமாக கொண்டவன் என்றாலும் இந்த மண்ணையும் இங்கு வாழ்கின்றவர்களையும் நேசிப்பவன். என்னுடைய வளர்ச்சியிலும் இந்த மண்ணைச் சேர்ந்த பலர் பங்களிப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற வகையிலே, பொதுவாக எங்கள் பிரதேசத்திலே பல நூல் வெளியீடுகள் நடந்தாலும் கூட கரவட்டி மண்ணிலே இத்தகைய இலக்கிய நிகழ்வுகள் நடப்பதில்லை என்ற கவலை பலரை போல எனக்கும் இருக்கிறது. எனவே நாங்கள் அதை பற்றியும் சிந்திப்பதற்கு இந்த வெளியீடு ஒரு தொடக்க புள்ளியாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். நீண்ட இடைவெளிகளுக்கு பிறகு கரவட்டி மண்ணிலே இத்தகைய ஒரு நூல் வெளியீட்டிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் கூட இந்த மண் தனக்கென ஒரு தனித்துவமான கலை இலக்கிய பாரம்பரியங்களை கொண்ட மண். சிறுத்திரன் என்ற ஒரு சஞ்சிகையை நடத்திய சிவஞான சுந்தரம் என்ற அற்புதமான மனிதரை தந்த மண். ஒரு ஊடகவியல் துறையோடு சேர்த்து பார்ப்பதென்றால் அப்படி சொல்லலாம். அதை தாண்டி பல தமிழ் அறிஞர்களை, ஆய்வாளர்களை, கவிஞர்களை ஒரு நீண்ட பட்டியலே இருக்கிறது. தந்த இந்த மண்ணிலிருந்து அந்த அறாத்தொடர்ச்சியாக, பேராசிரியர் சிவத்தம்பிசனுடைய மொழியிலே சொன்னால், அறாத்தொடர்ச்சியாக கரவட்டி மண்ணினுடைய இந்த புலமை பாரம்பரியம் இன்றும் இருக்கிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிற வேளையில் தான் பத்திரிகை துறையில் என் கதை என்ற இந்த நூல் இங்கே வெளியீடு காண்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. வீரகத்தி தனபாலசிங்கம் ஐயா அவர்களை நான் ஆரம்பத்தில் அறிந்தாலும் இங்கே வந்த காலங்களில் இருந்தும் பின்னர் முகநூல் வெளிகளுக்கூடாகவும் அதிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. உண்மையில் இத்தகைய வெளியீடுகள் நிகழ்கிற போது நீங்கள் கரவெட்டியிலும் இதனை நிகழ்த்த வேண்டும் என்று அன்புரிமையோடு சொல்லிக் கொள்வதிலே நானும் ஒருவன். அதை ஏற்று இன்றைக்கு இந்த விழா இந்த மண்டபத்திலே நிகழ்வதை இட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பத்திரிகை துறையிலே, குறிப்பாக வீரகேசரியிலே தொடங்கி தினக்குரலிலே முடிகின்ற அவருடைய பத்திரிகை பயணம், இன்றைக்கு சுயாதீன ஊடகவியலாளராக வேறு வேறு பத்திரிகை தளங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு 50 வருட பத்திரிகை வாழ்வியலை என் கதை என்ற பெயரிலே அவர் இங்கே தொகுத்து தருவது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று விடயம் என்று நான் நினைக்கிறேன். இந்த என் கதை என்று சொல்கிற போது நான் தேடி பார்த்தேன், வேறு யாராவது என் கதை எழுதியிருக்கிறார்களா என்றால், நாமக்கல் ராமலிங்க கவிஞர் அவர்கள் என் கதை என்ற பெயரிலே ஒரு நூலை எழுதியிருக்கார். தன்னுடைய கதை அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல கமலாதாஸ் அவர்கள், கமலாதாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் கவிஞர் என் கதை எழுதியிருக்கிறார். ஊவே சாமிநாத ஐயர் என் சரித்திரம் என்று எழுதியிருக்கிறார். இப்படி வரலாற்றிலே என்னுடைய சுயசரிதையை அல்ல என்னுடைய கதையை, நான் நடந்த பயணத்தை திரும்பி பார்க்கின்ற இந்த கதைகளை சொல்லுகிற மரபு என்பது
நீண்டு இருந்திருக்கிறது. ஆனால் பத்திரிகை துறையிலே ஈழத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த அனுபவங்களை சொன்ன முறைகள் குறைவாக இருக்கின்ற வேளை துணிந்து அவர் இந்த முயற்சியிலே இறங்கி இருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. அவர் இந்த நூலிலே இதற்கு முன் அவர் இன்னும் சில நூல்களை எங்களுக்கு தந்த ஒருவர், குறிப்பாக ஊருக்கு நல்லது சொல்வேன், அதான் அவருடைய அந்த முதலாவது ஆசிரிய தலையங்கங்களினுடைய அல்லது தேர்ந்த தலையங்கங்களினுடைய தொகுப்பாக பாரதியாருடைய கவிதை வரிகளில் இருந்து எடுத்து தந்த ஒரு அற்புதமான நூல் ஊருக்கு நல்லது சொல்வேன். அவர் அந்த நூலை எழுதுவதற்கு கூட டேவிட் ராஜ் அவர்கள் ஏற்கனவே வேறொரு தலைப்பில் எழுதி கொண்டிருந்த 10 எழுத்துக்களும், இந்தியாவிலே வைத்தியநாதன் அவர்கள் இதே வரியின் இன்னொரு வரியை வைத்து எழுதிய எழுத்துக்களும் என்று அந்த கதைகள் எல்லாம் இந்த நூலுக்குள்ளே அவர் சொல்லி கொண்டு செல்கிறார். ஒரு நீண்ட வரலாறு இங்கே சொல்லப்படுகிறது இந்த நூலுக்குள்ளாலே. அந்த வகையிலே கரவட்டி மண்ணிலிருந்து கொழும்புக்கு சென்று தன்னுடைய மாமா கந்தசாமி அவர்களினுடைய முயற்சியினாலே தான் அவர் இந்த பத்திரிகை துறைக்குள்ளே செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஒப்புநோக்கினர் பதவிக்கு சென்ற ஒருவர், பத்திரிகை உலகிலே ஒப்புநோக்குனர் பணி என்பது ஒரு அதிகார அடுக்கமையில் பார்த்தால் ஒரு கடைசி படி என்று சொல்லலாம். ஆனால் அது ஒரு முக்கியமான பணி. ஒருவர் ஒப்புநோக்குனராக இருந்து எப்படி பிரதம ஆசிரியராக மாறினார் என்ற வரலாற்றின் பக்கங்களை இந்த நூல் எங்களுக்கு காட்டுகிறது. அதான் அவருடைய வளர்ச்சி, சிறப்பு. அதற்காக அவர் பட்டுக்கொண்ட கஷ்டங்கள் என்ன, எத்தனை மனிதர்களோடெல்லாம் அவர் போராட வேண்டி இருந்திருக்கிறது, எத்தனை மனிதர்களை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த மனிதர்கள் குறித்த குறிப்புகளுக்குள்ளாலே நகர்ந்தால் கூட ஒரு வரலாறு விரிகிறது. அவர் வீரகேசரியிலே அவருக்கு கிடைத்த பிரதம ஆசிரியர்கள் ராஜகோபால் உட்பட இப்படி பலருடைய, அந்த சிவநேச செல்வன், முருகபூபதி, அவர் அங்கே பெற்றுக்கொள்கின்ற இந்த அறிமுகங்கள், அந்த மனிதர்களுடனான பழக்கங்கள், அவர்களுக்கும் தனக்குமான உறவு, தான் எப்படி ஒரு படிநிலையாக மாறிக்கொண்டேன். அதிலே நடராசான் நினைக்கிறேன், அவரை வழிப்படுத்திய விதம், இப்படி பல மனிதர்களினுடைய கதைகள் இதுக்குள்ளே இருக்கிற. சத்தியமூர்த்தி, ஜி.ஜே. ரெட்டி, அதே போல சிவனே, பிறகு பிற்பட புகழ்பூத்த பல பத்திரிகையாளர்கள் உடனான சிவகுருநாதன், சிவநாயகம், மிகச்சிறந்த பத்திரிகை உலகினுடைய ஜாம்பவான்களோடெல்லாம் பழகுகிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவை வீரகேசரியிலே ஒரு ஒப்புநோக்குனராக இருந்து பிறகு செய்தி ஆசிரியராக மாறி நாடாளுமன்ற செய்தியாளராகி மொழிபெயர்ப்பு கட்டுரை பகுதிகளுக்குள்ளே வெளிநாட்டு கட்டுரைகளை எல்லாம் எழுதி அதிலிருந்து தன்னை உயர்த்தி கொண்டு ஒரு உதவி ஆசிரியராகி பிறகு வீரகேசரியிலே தனக்கு ஏற்பட்ட சில முரண்பாடுகள் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படையாக சொல்கிறார். அதான் அந்த துணிவு. நடுநிலை பத்திரிகையாளர் என்று ஒருவர் கிடையாது என்று அவர் சொல்லுவார். ஆனால் அவர் அதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆகவேதான் இத்தகைய விடயங்களை அவராலே சொல்ல முடிந்திருக்கிறது. பிற்பட நோக்கு என்ற தலைப்பிலே இன்னும் ஒரு கட்டுரை தொகுதியை அவர் தந்தார். அதற்கு பிறகுதான் தமிழ் தேசிய இருப்பினுடைய எதிர்காலம் அவரால் தரப்பட்ட ஒரு தொகுதி. அதற்கு பிறகு 4வது கட்டுரை தொகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த நூல் தொகுதியாக பத்திரிகை துறையிலே என் கதை என்பது வருகிறது. எனவே இந்த நூலை அவர் ஏன் தொடர்ச்சியாக வெளியிடுகிறார் என்றால், வாழும் காலத்தில் அவற்றை இந்த சமூகத்துக்கு தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற அவருடைய அந்த சிந்தனை, அந்த ஆசிரிய தலையங்கங்களை எல்லாம் வாசித்தால் அது விளங்கும் எங்களுக்கு. எனவே தன் சொந்த வாழ்விலே பல நெருக்கடிகளை சந்தித்தாலும் பலரையும் இந்த துறையிலே ஊக்கப்படுத்துகின்ற ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். எனவே கரவட்டி மண்ணிலே பிறந்து நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்திலே கற்று, ஹார்ட்லி கல்லூரிலே கற்று, அவருடைய வாழ்க்கையில் கூட இந்த பலர் அதை சொல்ல மறந்து விட்டார்கள். அவர் உண்மையில் பத்திரிகை ஆசிரியராக வர வேண்டியவர் அல்ல, அவர் ஒரு ஆசிரியராக வர வேண்டியவர். அவருடைய தந்தையினுடைய கனவு என்னவென்றால் அவரை ஒரு ஆசிரியராக்க வேண்டும் என்பது. அது கூட இடையிலே நிகழ்கிறது. அவர் வீரகேசரிக்கு சென்று ஒரு பத்திரிகை ஆசிரியராக இந்த துறையிலே பணியாற்றுகிற இடைக்காலத்திலே தான் அவருக்கு விவேகானந்தா கல்லூரியிலே ஆங்கில ஆசிரிய நியமனம் கிடைக்கிறது. அவை கம்பளை ஆசிரிய கலாசாலைக்கு சென்று அந்த பயிற்சியை முடித்துவிட்டு அங்கே செல்கிற போதுதான் ஒரு தடுமாற்றம் வருகிறது. ஆசிரியராவதா பத்திரிகை ஆசிரியராவதா? தடுமாற்றத்துக்கு மத்தியிலே தான் அவரை வழிப்படுத்தின பலர் இருக்கிறார். இந்த நூலை அவர் யாருக்கு சமர்ப்பித்திருக்கிறார் என்றால் அவருடைய சிறிய தந்தையார்
அவர் கூட இந்த மண்ணிலே குறிப்பாக பொன் கந்தையாவினுடைய இடதுசாரி சிந்தனைகளுக்குள்ளாலே வளர்த்தெடுக்கப்பட்ட பாரதி நேசன் சின்னத்தம்பி அவர்களுக்கு இந்த நூலை அவர் சமர்ப்பித்திருக்கிறார் என்றால் அவருடைய வரலாற்றிலே சின்னத்தம்பி அவர்களினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. அடிப்படையிலே ஒரு இடதுசாரி சிந்தனைகளுக்கூடாகவும் அவர் வளர்ந்திருக்கிறார். ஆனால் அதற்காக ஒரு மார்க்சிய இடதுசாரி சிந்தனைகளுக்குள்ளால் வளர்ந்த ஒருவர் எப்படி தமிழ் தேசியம் பேசுகிறார் என்ற கேள்விகள் இருக்கலாம். அவர் மார்க்சிய இடதுசாரி சிந்தனைகள் மீது இன்றைக்கும் தீராத பற்று கொண்டவர். அதனால்தான் இந்த நூலிலே அந்த அவருடைய மார்க்சிய சிந்தனை தளத்துக்கான வழிகாட்டியாக விளங்கக்கூடிய சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கார்த்திகேசன் அவர்களினுடைய அந்த விடயங்களை இங்கே அவர் இணைத்திருக்கிறார். மன்னிக்க வேண்டும், சண்முகதாசன் அவர்களினுடைய விடயங்கள். இப்படி அது குறித்தே ஒரு பெரிய கட்டுரை இங்கே இருக்கிறது. அதற்காகவே நீங்கள் இந்த நூலை வாங்கி பார்க்கலாம். இது வெறுமனே என் கதை என்று அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நின்று சொன்ன கதை அல்ல. இதற்குள்ளே பல ஆவணப்படுத்தல்கள் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தினுடைய அரசியல் வரலாறு, ஊடக வரலாறு, தன் கதைக்குள்ளாலே தன்னோடு பழகிய மனிதர்களை, தான் வரித்து கொண்ட கொள்கைகளை அவர் இங்கே ஒரு எனது நூல்கள் என்ற இடத்திலே அண்மையிலே அவர் வெளியிட்ட அந்த தமிழ் தேசிய இருப்பினுடைய எதிர்காலம் என்ற நூல் குறித்து வந்திருக்கக்கூடிய ஒரு விமர்சனத்தை வைத்துக்கொண்டு தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த விளக்கத்தை இந்த நூலிலே அளித்திருக்கிறார். அதை நீங்கள் வாசித்து பார்க்கணும். எனவே நான் நூலுக்குள் செல்ல விரும்பவில்லை. என்னுடைய உரை வெளியீட்டுரை, நேரத்தை கருத்தில் கொண்டு அதை நான் நிறைவு செய்ய வேண்டிய தேவையும் இருப்பதனாலே இந்த நூலை நான் பல முறை வாசித்து பார்த்தேன். மிக அற்புதமான முறையிலே துணிச்சலோடு வீரகேசரியிலிருந்து தான் எவ்வாறு வெளியேற நேர்ந்தது, அங்கே தனக்கான இடம் வழங்கப்படாத ஒரு நிலையிலே தான் தினக்குரல் என்ற பத்திரிகை ராஜகோபால் அவர்கள் ஆரம்பிக்கிறார். பிறகு சிவனேச செல்வன் அவர்கள் வந்து சேருகிறார். அதற்கு பிறகு தன்னை பிரதம ஆசிரியராக இருக்குமாறு கேட்டபோது அந்த பதவியை, அதுவும் ஒரு ஏப்ரல் முட்டாள் தினத்திலே தான் அந்த பதவியை அவர் ஏற்க வேண்டிய நிலை வந்த போதும் அதை ஏற்றுக்கொள்கிறார். மிக சுவையான பல சம்பவங்களை இந்த நூலுக்குள்ளே அவர் சொல்லுவார். ஒரு ஒப்பு நோக்குனர் பணியிலே இருந்தபோது விட்டு எழுத்து பிழைகள், எப்படி ஒரு செய்தி பிழையாகி விடுகிற போது வருகிற சிக்கல்கள். ஆஸ்திரேலியாவை நோக்கி அந்த கால ஜனாதிபதி JR ஜெயவர்த்தனா சனி அன்று செல்கிறார். சனி அன்று செல்கிறார் என்பதிலே அந்த ரூனாவை தவிர்த்து விட்டார்கள். அவை நீங்கள் விளங்கி பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த செய்தி வெளியில் வந்தால் எப்படி 5000 பிரதிகள் அடித்தாகிவிட்டது. அப்போ அந்த பிரதிகள் எவ்வாறெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளிருந்து பேசுகிற ஒரு குரலாக அந்த பத்திரிகை உலையிலே நடந்த பல விஷயங்களை அவர் துணிந்து என் கதையிலே சொல்லியிருப்பது என்பது அவருடைய நேர்மைக்கும் அவர் அந்த வரித்து கொண்ட பயணத்தினுடைய உண்மைக்குமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் தான் இந்த நூல் பல அனுபவங்களை எங்களுக்குள்ளே தரும். ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் சென்று வரக்கூடிய பல விஷயங்களை தருகிறது. பிறகு யாழ் தினக்குரல் வருகிற போது அவற்றோடு இணைந்து பயணிக்கிற விஷயங்கள், குறிப்பாக இலக்கியவாதிகளோடு முருகபூபதி ஐயாவோடு எப்படி அவர் தொடர்ந்து பயணித்தார் என்ற விடயங்கள், அதே போல பத்தி எழுத்துக்கள் வருகிற போது பலருடைய பத்தி எழுத்துக்கள் தனக்கு எப்படி ஒரு வழிகாட்டியாக இருந்தன என்ற விடயங்கள், அதிலே தான் மாப்பாசி அவர்கள் ஒரு காலகட்டத்திலே இலக்கியத்திலே, இலக்கிய உலகிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தால் உடனடியாக ஒரு பத்திரிகையில் எழுதுவதற்கு பலர் இருந்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் ஒரு வெற்றிடமாக இருக்கிறது. அந்த வகையிலே மாப்பாசி அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் என்று அவர் தொடாத இடங்கள் இல்லை. அத்தனை விடயங்களையும் பாரதி ராஜநாயகம் அவரோடு இணைந்து பணியாற்றிய பல பத்திரிகையாளர்கள், அதே போல பேராசிரியர் சிவத்தம்பி சாரிடம் அவர் கேட்டிருக்கக்கூடிய ஆலோசனைகள், பேராசிரியர் சிவத்தம்பி சார் எப்படி தன்னை வழிப்படுத்தி இருக்கிறார் என்ற விடயங்கள், அவர் கரவெட்டியினுடைய மற்றும் ஒரு ஆளுமையாக இருப்பவர். இப்படி கரவெட்டியில் இருந்து அவர் பிறந்து கொழும்புக்கு சென்று அங்கு ஆற்றிய அந்த உலகங்களும், குறிப்பாக அந்த ராகவன் அண்ணே அவர் சொன்னது போல இந்த சமகாலம் என்று சொல்லப்படுகிற அந்த வீரகேசரியினுடைய ஒரு சஞ்சிகை முயற்சி, இந்த நூலுக்கு பேராசிரியர் MA நுகுமான் சார் அவர்கள் உரை தந்திருக்கிறார். ஒரு காத்திரமான உரை. அதிலே கூட அவர் அதனை சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இந்த நூலை வாசிக்கிற போது இது ஒரு தன் வரலாற்று நூல் மட்டுமல்ல, ஒரு சுய வரலாற்று ஆவணமாக மட்டுமன்றி ஒரு பொது வரலாற்று ஆவணமாகவும் இதை கொள்ள முடியும் என்ற விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக இன்னும் ஒருவர் அவருடைய வரலாற்றிலே முக்கியமானவர்
சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்கள், பேராசிரியர் கலாநிதி சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், உதவி ஆசிரியராக இருந்தவர். அவர் பல விடயங்களை வாழ்த்துறையாக இங்கே தந்திருக்கிறார். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த மதுசூதனன் அவர்கள் பல விடயங்களை பகிர்ந்திருக்கிறார். எனவே நான் அதிகம் பேச விரும்பவில்லை, இன்னும் பேசிக்கொண்டிருக்கலாம். இது வெளியீட்டுரை, தொடர்ந்து நயவுரைகள், இன்னும் பல உரைகள் இருப்பதனாலே பத்திரிகை துறையில் என் கதை என்ற இந்த நூல் எமது சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நூல். நல்ல பல விடயங்களை அவர் துணிந்து சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும், பலர் இதில் கேட்டுக்கிறார், நீங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள், சில விடயங்களை இன்னும் விரிவாக பேச வேண்டும். உங்களுடைய வரலாற்றின் நீங்கள் நிறைய ஆங்கில தமிழ் கட்டுரைகளை எழுதி வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே உங்களிடமிருந்து இன்னும் ஆரோக்கியமான இத்தகைய ஊடக வெளியீடுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு நெருக்கடியான சமுதாயத்திலே ஈழத் தமிழ் சமுதாயம் இருக்கிற இன்றைய சூழலில் ஒரு பத்திரிகையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சமகால உதாரணமாக நாங்கள் தனபாலசிங்கம் சாரை துணிந்து சொல்லலாம் என்று கூறி அவருக்கு நல் வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக இந்த நூல் வெளியீட்டுரையை வழங்கி சென்ற கோப்பாய் ஆசிரியர்